அண்மை செய்தி வெளியாக இருக்கிறது. மதுரையில் வரதட்சணை கேட்டு மனைவியை கொடுமை செய்த காவலர் பூபாலனை சஸ்பெண்ட் செய்து மதுரை சரக டிஐஜி அபினவ்குமார் உத்தரவு பிறப்பித்திருப்பதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். வரதட்சணை கொடுமையால் காவலர் ஒருவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மனைவியை எவ்வாறு கழுத்தில் மிதித்து தாக்கினார் என்பதை தனது சகோதரியிடம் விவரித்து ரசித்த கொடூர காவலர் தற்பொழுது சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் சல்மான். சல்மான், வரதட்சணை கொடுமையால் காவலர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. மதுரை காதக்கிணறு பகுதியில் வசித்து வந்த அப்பன் திருப்பதி காவல் நிலையத்தில் காவலராக பணிபுரியக்கூடிய பூபாலன் என்பவர் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த பெண் ஆசிரியர் ஒருவரை திருமணம் செய்து அவர்களுக்கு 2 குழந்தைகள் வந்த நிலையில் தொடர்ச்சியாக வரதட்சணை கேட்டு தொடர்ந்து துன்புறுத்தியதோடு மட்டுமல்லாமல் அந்த பெண் ஆசிரியை கடுமையாக தாக்கி அதே போன்று கழுத்தை நெரித்து அவர் உடல் முழுவதையும் நெரித்து சித்திரவதை செய்திருக்கிறார். அது தொடர்பான அந்த சித்திரவதை எப்படி செய்தேன் என்பது குறித்தாக பூபாலன் தனது சகோதரிக்கு செல்போன் மூலமாக பேசி அதனை சிரித்து ரசித்து கேட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான ஆடியோ வெளியாகியதோடு மட்டுமல்லாமல் அந்த தாக்குதலுக்கு உள்ளான இளம்பெண் ஆசிரியை அந்த மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் அப்பன் திருப்பதி காவல் நிலையத்தில் வரதட்சணை கொடுமை நடத்தியதாக கூறி புகார் அளித்திருந்தார். இந்த புகாரின் கீழாக அவரது கணவர் பூபாலன் மீதும் அதே போன்று காவலராக அவர் பணியாற்றிய அந்த பூபாலனுடைய தந்தையாக இருக்கக்கூடிய செந்தில்குமார், அதே போன்று அவருடைய பூபாலனுடைய தாயார் விஜயா மற்றும் அவருடைய சகோதரி அனிதா ஆகியோர் மீதாக காவல்துறையினர் அப்பன் திருப்பதி காவல்துறையினர் வரதட்சணை கொடுமையின் கீழாக வழக்கு பதிவு செய்திருக்கக்கூடிய நிலையில் பூபாலனை தற்பொழுது சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டிருக்கிறதாக மதுரை சரக டிஐஜி ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். டிஐஜி அபினவ்குமாருடன் ஆலோசனை நடத்தப்பட்ட பின்பாக அந்த காவலர் பூபாலன் பணியிட நீக்கம் செய்யப்பட்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் தற்போது பூபாலன் அவரது குடும்பத்தினர் தலைமறைவாக உள்ள நிலையில் அவர்களை கைது செய்வதற்காக தனிப்படை அமைக்கப்பட்டு மதுரை, விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலும் தேடி வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சல்மான்.